Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சம்மர்ல நமக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கு. சோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ற ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So இதோட மெயின் இன்கிரிடியன்ட் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மண்ட் எடுத்துக்கறேன். சோ நம்ம ஸ்கேல்ப்ல தான் வந்து மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம இந்த இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்றனால ஒரு ஆல்மண்டே போதும். சோ இந்த மாதிரி கல்லு நான் வந்து எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சந்தனக்கட்டை எழுப்பல அந்த கல். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோகனட் ஆயிலை வந்து கொஞ்சமா நான் வந்து எடுத்துக்கறேன். இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்கானிக் ஷாப்ல வந்து கிடைக்கும். அப்படி இல்லன்னா நீங்க ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Amazon, Flipkart இதுல வேணா நமக்கு கிடைக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆல்மண்ட் எடுத்து நம்ம சந்தனம் எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கேன். இந்த ஆல்மண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ட்ரையான ஆல்மண்டே யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில ஊற வச்சிட்டு எடுத்து யூஸ் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. ட்ரையான ஆல்மண்டே இந்த மாதிரி ஆயில்ல வந்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்க போறோம். சோ இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதாம் காலி ஆகுற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கணும். அது வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes குள்ளவே இந்த மாதிரி ஆயிடும். கொஞ்சம் நான் தேய்ச்சதுக்கே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த அளவுக்கு அது கரஞ்சிருக்கு அப்படின்றது இந்த ஆயில்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேய்க்க அந்த ஆயில் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஆல்சோ நமக்கு வந்து அந்த ஆயில் அப்படியே திக்கா வந்து தெரியும். நீங்க தொட்டு பாத்தீங்க அப்படினு சொன்னா கொஞ்சம் நமக்கு வந்து அப்படியே திக்கா இருக்க மாதிரி தெரியும். நான் கையில எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த கலருமே நமக்கு சேஞ்ச் ஆகுது. சோ நல்லாவே நம்ம அந்த தேய்க்கிறத வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். சோ நம்ம ஆல்ரெடி ஊத்தி இருக்க ஆயில் வந்து கொஞ்சம் திக்கா ஆகுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க ஆயில் வந்து கொஞ்சமா எடுத்துட்டு அத வந்து திருப்பி நீங்க தேய்க்கிறதுக்கு வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி அந்த பாதாம் காலி ஆகுற அளவுக்கு ஆயில் திக்காச்சுனா நீங்க கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டே வாங்க. சோ நம்ம ஏன் இந்த மெத்தட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாதாம் ஆயில் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கேல்ப்புக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்ல விஷயம். சோ பாதாம் ஆயில் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகும். அதனால இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்றீங்க அப்படினு சொல்லும்போது இன்ஸ்டன்ட்டா நமக்கு ஒரு பாதாம் ஆயில் மாதிரியே கிடைச்சிருது. அதனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றேன். சோ பாதாமோட பெனிஃபிட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இத நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம தலையில இருக்க ஹேர் எல்லாமே வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் இல்லாம சாஃப்ட் அண்ட் ஷைன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சோ நான் நல்லாவே தேய்ச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா இதுதான் மிச்சமாச்சு. இது நமக்கு தேவை கிடையாது. சோ இப்போ நம்ம அந்த தேய்ச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கப்ல வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இத பார்க்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப திக்கா ஏதோ ஸ்வீட் மாதிரி இருக்கும். பட் இத வந்து அப்படியே நம்ம தலையில அப்ளை பண்ணிக்க போறது கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நீங்க நார்மலா ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவு கோகனட் ஆயிலை வந்து இதுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ மிக்ஸ் பண்ணிட்டு அதை தான் நம்ம தலையில வந்து அப்ளை பண்ணிக்க போறோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் என்னோட தலைக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்றனால கொஞ்சமா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோ இதல மிக்ஸ் பண்றதுக்கு நீங்க பியூர் கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்றீங்க அப்படினு சொன்னா ரொம்பவே நல்லது. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா இத நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சமா நான் இந்த விளக்கெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 drop அளவுக்கு. ஏன்னா நம்ம பாடியை வந்து ஹீட் கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்றனால உங்களுக்கு தேவையில்லை அப்படினு சொன்னா வெறும் கோகனட் ஆயில் மட்டுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு என்னோட ஸ்கேல்பை கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீக்லி 2 times பண்ணிக்கலாம் or வீக்லி 1 time வந்து பண்ணிக்கலாம். சோ இத நீங்க ஆல்ரெடி மேக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாமா அப்படினு கேட்டிங்கனா அப்படிலாம் பண்ணனும் அவசியம் கிடையாது. எப்பலாம் நீங்க வந்து அப்ளை பண்றீங்களோ அப்பலாம் இன்ஸ்டன்ட்டா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உங்க தலையில ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இத நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றனால நமக்கு புதுசா தான பண்றோம் ஏதாவது ஆகுமோ நம்ம தலையில வந்து ஏதாவது டேண்ட்ரஃப் அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆகுமோ அப்படினு கேட்டிங்கனா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். ஆல்மண்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படினு சொல்லிட்டு கூகுள்லயே போட்டுருப்பாங்க ஹேருக்கு. சோ நான் வந்து ஸ்கேல்ப் டு கீழ இருக்க ஹேர் வரைக்குமே நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன் மாதிரி போட்டுக்கிறேன். நீங்க வந்து நைட் அப்ளை பண்ணிட்டு காலைல கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்ல அப்படியே விட்டுட்டு 1 hour கழிச்சு கூட ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 hour விட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். சோ இது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க தலையில இருக்கோ அந்த அளவுக்கு உங்க ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது. சோ இத நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஹேர் இருக்க ஷைனிங்கை விட இது இன்னும் நமக்கு ஷைனிங்கா சாஃப்ட்டா இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து காமிக்குது. ஆல்சோ ஃப்ரிஸி ஹேருக்கு வந்து நல்லாவே ஃப்ரிஸ்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கும். ஏன்னா பாதாம் வந்து அந்த அளவுக்கு நம்ம ஹேர்ல வொர்க் அவுட் ஆகுது. சோ உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கு, ஹேர் growth ஆகணும், ஹேர் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படினு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் and subscribe to my channel. Thank you so much. Bye.